சென்னை வியாசர்பாடியில் அதிமுக கொடி கம்பம் ஒண்ணு நட்டிருப்பாங்கல்ல. அந்த ஒவ்வொரு கட்சி வந்துச்சுன்னா, ஒவ்வொரு கொடி கம்பம் கட்டுவாங்கல்ல. அந்த மாரி அந்த கொடி கம்பத்த வந்து ஒரு மாணவி வந்து தொட்டுருக்காங்க. அது தொட்ட உடனே கரண்ட் பாஸ் ஆகி அவங்களுக்கு கரண்ட் அடிச்சிருந்துச்சு. இத பார்த்து பக்கத்துல இருக்கிற ஒரு மாணவி என்ன பண்ணாங்க, அவளையும் புடிச்சுக்கிட்டு 2 பேரும் கரண்ட்ல அடிச்சுட்டாய்ங்க. ஒருத்தர் அந்த வழியா போனவர் வந்து கட்டைய வச்சு அடிச்சு 2 பேத்தையும் காப்பாத்திருக்காங்க. இதோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல அதாவது அந்த நியூஸோட கமெண்ட்ஸ்ல போய் படிச்சு பார்த்தோம்னா, இந்த கட்சிக்காரங்கனாலே இப்படித்தான் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு அ ஈர வெங்காயத்தெல்லாம் புடுங்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கட்சின்னு இல்ல, எல்லா கட்சியும் போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. அது வந்து கொஞ்சம் சேஃபா இது பண்ணலையா அப்படி இப்படி அந்த கட்சி மேல என்ன சொல்றது? அந்த நட்டு வச்சவங்க மேலயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா, சில கரண்ட்டுங்க வந்து பூமிக்கு அடியில போகுதுங்கிறது நம்ம நாட்டு மக்களுக்கு படிச்ச முட்டாளுக்கு கூட தெரியாம இருக்குது. அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நம்ம எந்த கட்சிக்காரனையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. எவனோ ஒரு பண்ண தப்புக்கு ஏதோ ஒரு கட்சிய வந்து இழுக்கிறது வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அதனால வந்து அவங்க கொஞ்சம் சேஃபா நட்டு வச்சிருக்கணும். பரவால்ல. அடுத்த டைம் இந்த மாரி நடக்காம பார்த்துக்கங்க. அந்த மாணவி சாகாம இருந்ததுக்கு வந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஏன்னா, சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு.